கரூர் துயரம் நிகழ்ந்து 3 நாட்களாகியும் விஜய் இதுவரை வாய் திறக்கவில்லை என்ற விமர்சனம் தொடர்ந்து வந்த நிலையில் தற்போது அவர் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்திருக்கிறார். ஏன் கரூரில் அல்லது திருச்சியிலேயே தங்கவில்லை, பாதிக்கப்பட்டவர்களை சென்று சந்திக்கவில்லை என்பதற்கு பதிலளித்திருக்கிறார். முதலமைச்சருக்கு நேரடியாக பேசியிருக்கிறார். நான் இங்குதான் அலுவலகத்தில் அல்லது வீட்டில் இருப்பேன், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், எனது நிர்வாகிகளை நண்பர்களை கைது செய்வதை துன்புறுத்துவதை நிறுத்துங்கள், அவர்கள் மீது கை வைக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறார். முக்கியமாக நிறைய இடங்களில் பிரச்சாரம் செய்திருக்கிறோம், ஆனால் கரூரில் மட்டும் இப்படி நிகழ்ந்தது ஏன்? மக்களுக்கு உண்மை தெரியும், அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார். 3 முக்கியமான விஷயங்களை அவர் இந்த வீடியோவில் பேசியிருப்பதாக நாம் பார்க்கலாம். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நம்ம தொடர்ந்து செப்டம்பர் 27 அந்த நிகழ்வுக்கு பிறகு இதுதான் பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. விஜய் ஏன் இன்னும் இது வரைக்கும் இது குறித்து பேசல, ஏன் பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சு பார்க்கல அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவருடைய வீடியோல அவர் பேசினதை நீங்க இன்னைக்கு எப்படி பார்க்கறீங்க? இல்ல, நிச்சயமா அவர் இதற்கு முன்பே 3 நாட்களாக நம்ம தொடர்ந்து பேசினதுதான். விஜய் அவர்கள் உடனடியாக இதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கணும், அந்த மக்களை சந்திக்கல என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசினதுதான். அந்த நிலையில இன்னைக்கு இந்த ஒரு காணொலி வெளியாயிருக்கு. இந்த காணொலியில அவர் தரப்பு நியாயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா அதை விட மிக முக்கியமா இந்த முதல்வரை நோக்கி அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இது இந்த மொத்த சூழலையும் அது மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இந்த நேரத்தில் அது தேவையில்லாத ஒரு விமர்சனம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையில கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகமே சிபிஐ விசாரணை கோருறாங்க. இந்த எதுவுமே முடிவு வரல. அப்ப எதுவுமே முடிவு வராத போது என்னை பழிவாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட நேரடியா மோதுங்க, நான் வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன் என்பது தன் தரப்பு தொண்டர்களுக்கு அவர் ஒரு தூண்டிவிடக்கூடிய தன்மை இதுல இருக்கு. இதையும் அரசியலாக்குறாருன்னு சொல்றீங்களா? 100% இதை அரசியலாக மாற்றுகிறார். அது ஒரு தவறான முன்னுதாரணம். ஏனென்றால் ஒரு இழப்பு யாருக்கு ஏற்பட்ட இழப்பை விட இது தமிழக மக்களுக்கு பெரிய இழப்பு என்பதை தாண்டி விஜய் என்கிற ஒரு தனி மனிதனை நம்பி திரண்டு வந்த பெருங்கூட்டம், அவரோட அன்புக்கு கட்டுப்பட்டு வந்த ஒரு பெரிய பெருந்திரள், அப்ப அந்த பெருந்திரளோட இழப்புல இது அரசியல் செய்வது என்பது அபத்தமானது. நான் முற்றாக என்ன சொன்னேன்னா, நீங்க முதல்ல ஒரு நீதிமன்றத்துல இதுக்கான ஒரு வழக்கு சிபிஐ விசாரணை போடுறீங்க, தொடர்ச்சியா இது தொடர்பா பேசுறீங்க, உண்மையை கண்டறியணுங்கிறீங்க. மக்கள் இன்னைக்கு சொல்றாங்க, ஓகே, மக்கள் சொல்றாங்க கரூர் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, உண்மையை சொல்றாங்க, அது வரைக்கும் ஓகே. நீங்க நேரடியாக இதுல முதல்வர் மீதான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உங்களுக்கு பழிவாங்கணும் என்று எண்ணம் இருந்தா என்னிடம் மோதுங்க, என் கீழே இருக்கிறவங்ககிட்ட மோதாதீங்க, நான் வீட்லயோ அலுவலகத்திலோ இருப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகளே நீங்க டிக்ளேர் பண்றீங்கல்ல. நீங்க ஒரு தலைவராக இருந்து இது திமுக தான் காரணம், முதல்வர் தூண்டுவதாக இந்த வார்த்தையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நீங்க பழிவாங்கணும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுறீங்க அப்படின்னு சொல்றப்ப, இதுவரை நேற்று வரை செந்தில் பாலாஜியை குற்றச்சாட்டுனாங்க, இன்னைக்கு நேரடியா திமுக தலைமை மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் அப்படின்னு இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்க ஒரு இரங்கல் செய்தியாக இது வருகிற பொழுது அதுக்குள்ள ஒரு சாந்தப்படுத்துற குரல் தானே இருக்கணும். எல்லாரும் அமைதியாக இருப்போம், நிச்சயமாக உண்மை வெளியே வரும், அதெல்லாம் ஓகே. அந்த வரைக்கும் அந்த குரல் ஓகே. அது அடுத்த பரிணாமத்தை அதை அடையும் போது அதற்குள்ள ஒரு அரசியல் மயமாகிற ஒரு தன்மை இருக்கு. அது இந்த நேரத்தில் அரசியல் செய்வது யார் செய்தாலும் அது அபத்தமானது. அது விஜய் அவர்கள் செய்தாலும் சரி, தமிழக அரசு செய்தாலும் சரி, எதிர்கட்சிகள் செய்தாலும் சரி. உயிரிழந்த 41 பேருக்கும் நீதி வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் இதுல ஒரு அரசியல் நெடி தூக்கலாக இருக்கு, இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. சுவாமிநாதன், இப்போ விஜய் மேல அவர் தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேர் அங்க கூடியது அவரை பார்க்க, அவர் முகத்தை பார்க்க. அவர் ரொம்ப காலதாமதமாக வந்தது தவறு, இதுக்கு முக்கியமான காரணம் விஜய் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அதற்கு மன்னிப்பு கோருவது போலவோ வருத்தம் தெரிவிப்பது போலவோ இந்த வீடியோ இல்லையே. அவர் தரப்புல இருந்து அவர் விளக்கம் மட்டும் தானே கொடுத்திருக்கிறாரு. அப்படி புரிஞ்சுக்கலாமா இதைய? ஆமா, அது ஒரு நாயகன் எங்கேயாவது சினிமால திரைப்படத்துல மன்னிப்பு கேட்கிற தன்மையில காட்சி அமைத்தால் ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அதே போன்றுதான் அவர் அரசியலையும் எதிர்கொள்றாருன்னு நான் பாக்குறேன். நீங்க தமிழ் சினிமால இந்த ரமணா படத்துல மட்டும்தான் கடைசியா விஜயகாந்த் சொல்லுவாரு, நானே எனக்கே தூக்கு போடுற மாதிரி ஒரு காட்சி வைங்க அப்படிம்பாரு. அது ஒரு நாயக படி இறக்கம். அந்த நாயக படி இறக்கத்தை அந்த அங்க இருக்கக்கூடிய ரசிக மனநிலையில இருக்கிறவங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப விஜய் அவர்களே இந்த மன்னிப்பு இந்த வீடியோ வெளியிட்டு இருந்தாலும் கூட, நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும், நாளைக்கு சோசியல் மீடியால களமாடுற ஒரு டீம் உருவாயிருப்பாங்க தாவேகாக்குள்ள இருந்தே, எங்க தலைவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படிம்பாங்க. அப்ப அதனால அவர் இது ஒரு விளக்கமாக கொடுத்திருந்த வரையும் ஓகே. அவர் மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்கல என்பதை தாண்டி அவர் ஒரு விளக்கமாக கொடுத்தது வரை ஓகே. ஆனா அதை அவர் அரசியல் களத்துக்குள்ள அவரே கொண்டு போறாரு. உங்களுடைய கருத்தை உள்வாங்கிக்கிறேன் திரு சுவாமிநாதன். நன்றி உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு.